பொதுவாகவே வீட்டில் இருக்கிற ஐந்தறிவு அந்த செல்லப்பிராணிகள்னு சொல்லுவோம் இல்லையா, நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், இல்லை ஃபிஷ்ஷாக கூட இருக்கலாங்க. இந்த செல்லப்பிராணிகளுக்கெல்லாம் வீட்டில் எதனா ஒரு அமானுஷம் நடக்க போகுது, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று சரியில்லை, இல்லை இந்த வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற சக்தி இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? உங்களில் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிற நாயோ பூனையோ இல்லை மீன் செத்து போயிடும், நல்லா இருந்த மீன் திடீர்னு செத்து போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வர வேண்டிய தலைப்பாகையோட போச்சுங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எதுக்கோ வந்தது எதோடையே போயிருக்குங்க. உயிரே போக வேண்டிய இடத்துல கால் மட்டும் போயிருக்கும், காலில் சின்னதாக அடிபட்டிருக்கும், ரத்த காயமாயிருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். யாரோட வீட்லையாச்சும் ஃபிஷ்ஷு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீன் தொட்டி வச்சுருப்பீங்க, அதில் மீன்கள்லாம் நிறைய வளர்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு மீன் செத்துருச்சுன்னா அந்த வாரத்திலேயே உங்களுக்கு எதனா ஒரு பேட் நியூஸ் வரும் உங்கள் வீட்டில். ஆனால் அது பெரிய நியூஸாக இருக்காது, சின்னதாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை அதுங்க வாங்கிக்கிட்டு தன்னோட உயிரை தியாகம் பண்ணிக்கிட்டதுக்கு அர்த்தமாங்க. என்னோட லைஃப்லையுமே அதை நான் நிறையா பார்த்துருக்குறேன். உங்களோட லைஃப்லையும் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டை ஷார்ட்டாக போடுங்க. எஸ், இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தம்பி அவரோட வாழ்க்கையில் நடந்த 4 சம்பவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தம்பியோட பேர் அன்புங்க. இந்த பையன் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட ஸ்டோரி அனுப்பியிருக்கிறாரு. சாரிப்பா தம்பி, நான் பார்க்கல, இப்போ ரிமைண்டர்னு போட்டதுக்கப்புறமா தான் அதை நான் பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவரோட வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவம். அன்போட சொந்த ஊர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒட்டஞ்சத்திரங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் தான் பழனி இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சித்தப்பா வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே போயிருக்கிறாங்க. அன்போட அப்பா அவங்க அம்மாவையும் அவரையும் அவங்க சித்தப்பா வீட்டிலே விட்டுட்டு, ஏன்னா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அத்தை பெரியம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்கங்கிறனால அவங்கள அங்கேயே விட்டுட்டு அவர் ஊருக்கு வந்துடுறாரு வேலை விஷயமா. இப்போ அன்புவும் அவங்க அம்மாவும் அங்கேயே தான் இருக்கிறாங்க. அன்புவும் அவங்க அம்மாவும் பழனிக்கு போன ரீசனு அவங்களோட பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா, அவங்க இறந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகுதாங்க. அவங்களோட கல்லறைக்கு போயிட்டு அந்த இறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே போகிறது வழக்கமா. அன்புவோட சித்தப்பா வீடு எங்கே இருக்குன்னா பழனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமமாங்க. இந்த ஊர் நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை. அந்த கிராமத்தில் இவங்க குடும்பம் கொஞ்சம் ஒரு பெரிய குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சித்தப்பாவுக்கு மொத்தம் 2 வீடு இருக்குதாங்க. இந்த 2 வீடுமே ஒரே மாதிரியான டைப்பில் தான் கட்டியிருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் வீட்டில் அவங்க சித்தப்பா அவங்களோட ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே பின்வாசல் வழியாக போனால் இன்னொரு வீடு இருக்குமா. அந்த வீட்டில் இவங்க அம்மா யார், அன்போட அம்மா, அவங்களோட சொந்தக்காரங்க அத்தை, இவங்கெல்லாம் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு நதி ஓடுவாங்க. பழனியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், சண்முகா நதின்னு சொல்லிட்டு. இந்த சண்முகா நதிக்கு அப்படியே பக்கத்திலேயே இந்த ஆத்தங்கரை ஓரமாவே இடுகாடு இருக்குமாங்க. இறந்தவங்களெல்லாம் புதைக்கிற இடம். அங்கதான் அன்புவோட அவங்க பாட்டியை புதைச்சிருக்கிறாங்க. அவங்க பாட்டியோட கல்லறைக்கு போயிட்டு அவங்கள கும்பிட்டுட்டு வர்றது இவங்களோட வழக்கம். அன்னைக்குன்னு பார்த்து அன்புக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போன காரணத்தினால அவங்க அம்மாவும் வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லாருமே போயிட்டு அவங்க பாட்டிக்கு உண்டான காரியத்தை பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ அன்புவும் அவங்களோட அம்மாவும் மட்டும், அன்புக்கு ஒரு ஈவினிங் 4:30 மணிக்கு மேலே சரியாயிடுது. அவங்க அம்மா சும்மா இல்லாமல் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஈவினிங் டைமில் அவங்க வீட்டில் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த டைமில் போக வேணாம், அந்த ஏரியா வந்து கொஞ்சம் மோசமான ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது இந்த திருட்டுத்தனம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அமானுஷ்யங்கள்லாம் நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்நேரத்தில் குழந்தைய கூப்பிட்டு போகாத, இந்த பையனும் வேற உடம்பு முடியாமல் இப்போ தான் சரியாக இருக்கிறான், என்ன ஏதுன்னே தெரியல, நாளைக்கு காலையில் கூட போய்க்கலாமான்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்களோட அம்மா அன்பை கூப்பிட்டுட்டு அந்த கிரேவி அடுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பாட்டிக்கு உண்டான காரியத்தை பண்ணுறதுக்காக போன இடத்துல அவங்க அந்த காரியத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. ரிட்டன் அவங்க அந்த ஏரியாவில் வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு மண் ரோடாங்க. பின்னாடி ஃபுல்லாக இந்த சைடில் பின்னாடி எல்லா இடத்துலையுமே வந்து முள்ளுக்காடாக இருக்குமா. இந்த கருவேல மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குமா. அன்புவும் அவங்க அம்மாவும் அந்த மண் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது டைம் ஒரு 7:30 மணிலேருந்து 8 மணி இருக்குமாங்க. அன்டைம் ஆயிடுச்சு. அங்கே எந்த ஒரு லைட் சோர்ஸுமே கிடையாது. அங்கங்கே தான் ஒரே ஒரு இந்த எல்லோ கலர் பல்ப் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கங்கே ஒன்று தான் இருக்குமா. ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு ஒன்று தான் இருக்குமா.
அந்த வெளிச்சத்தில் அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு உணர்வு அன்புக்கு வந்திருக்குதுங்க. அன்பு பயந்துகிட்டே அவங்க அம்மாவை பார்த்துருக்கிறாரு. அவங்க அம்மா எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் வந்திருக்கிறாங்க. அப்போ இவருக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? பின்னாடி திரும்பி பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி இருக்கிறாரு. அவங்க அம்மா இவரோட தலையை பிடிச்சி திருப்பி விட்டுருக்காங்க. பின்னாடிலாம் திருப்பி பார்க்கக்கூடாது, நீ பாட்டுக்கு நேராக மட்டும் பார்த்து நட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் அன்புக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒருவேளை அம்மாவுக்குமே இந்த உணர்வு இருக்குதா, நம்ம பயந்துருவோம்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லாமல் மறைச்சிட்டு அப்படியே நேராக போயிட்டே இருக்கிறாங்களான்ட்டு எதுவுமே பேசாமல் வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. வீடு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமாவும் ஒட்டு கேட்டிருக்கிறாரு. அவங்க சித்தப்பா சித்திக்கிட்டலாம் போயிட்டு அவங்க அம்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒட்டு கேட்கும் போது அவங்க இதை பற்றிலாம் பேசலை. பின்னாடி ஒரு அமானுஷம் இந்த மாதிரி இருந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி எங்களை நெருங்கி வர மாதிரி இருந்துச்சு, எனக்கு உணர்வு இருந்துச்சு, இவன் வேற திரும்பி பார்த்தா, இந்த மாதிரி எதுவுமே பேசாமல் நார்மலாக ஃபார்மலாக அவங்களோட வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வீட்டாளுகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அன்பும் விட்டுறாருங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. அன்பு, அவங்க அம்மா, அத்தை 3 பேர் மட்டும் 2வது வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அன்புக்கு திடீர்னு முழிப்பு வந்திருக்குது. எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிக்கும் போது தான் அவர் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. வெளியே அவங்க வீட்டுக்கு வெளியே ஸ்ட்ரீட் டாக் ஒரு 2 டாக் சேர்ந்து ஊழ விட்டா எப்படி சவுண்டு கேட்கும், இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்துருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஸ்ட்ரீட் டாக்கும் யாரோ ஒருத்தர், இந்த திருடெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டானா அவனை பார்த்து எப்படி குலைக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்குது. இது போக கூடவே 2 வியடான சவுண்டும் கேட்குது. யாரோ 2 பேர் சத்தமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க மனுஷங்க கிடையாது. இந்த ஏலியனோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளாம் கேட்டிருப்போம் இல்லையா படங்களில், இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவருக்கு கேட்டிருக்குது. 2 பேர் வெளியே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு அமானுஷ்ய குரல்ல கிரீப்பியா. அது போக நாய்ங்களும் குலைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இவங்களோட வீட்டுக்குள்ள அம்மா, அத்தை எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட எந்திரிக்கல. செம்மையா சவுண்டு கேட்டுட்டு இருக்கு வெளியே. இந்த அளவுக்கு சவுண்டு கேட்டு எந்திரிக்கலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ அன்புக்கு ஒரு டவுட் வருதுங்க. என்னடா அது, இவ்வளவு சவுண்டு கேட்டு அம்மாவும் அத்தையும் எந்திரிக்கலனா இவங்களுக்கு ஆல்ரெடி கேக்குதா, கேட்டுக்கிட்டே நடிச்சுக்கிட்டே தான் தூங்குறாங்களா கண்டுக்காம? இதெல்லாம் இங்க சகஜமா, இல்ல நமக்கு மட்டும்தான் இந்த சத்தங்கள்லாம் கேக்குதா? அதே மாதிரி ஈவினிங்கா அவங்க பாட்டியோட கல்லறைக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரும்போதும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதுக்கும் அவங்க அம்மா ரியாக்ட் பண்ணவே இல்லை, வீட்லேயும் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஒருவேளை இவருக்கு தான் தப்பாவே எல்லாம் தோணுதா, இமேஜினேஷன் பண்ணிக்கிறாரான்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு டவுட் வந்துருக்குதுங்க. அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சுக்கிட்டே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. தூக்கமே வரலை. ஏன்னா இந்த சத்தம் இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. இவங்க அம்மா அப்பா கூட இவரை கட்டிப்பிடிச்சிருக்கிறாங்க, ஒரு கையை மேலே போட்டு கட்டிப்பிடிச்சிருக்கிறாங்க. இவர் அறியாமலே அப்படியே படுத்து தூங்கிட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா நைட்டு நடந்த இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்ட அவரும் பேசலை, அவங்க அம்மாவும் பேசலை, அவங்க சித்தப்பா யாருமே, அவங்க குடும்பத்தில் இருக்க யாருமே இதை பற்றி எதுவுமே பேசலையாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு நடந்தது உண்மைதான். அதை ஏன் எல்லாருமே மறைச்சாங்கங்கிறது இப்போ வரைக்கும் அன்புக்கு தெரியாதாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மா கிட்டேயோ அவங்க சித்தப்பா கிட்டேயோ அதை பற்றி அவர் கேட்கவே இல்லையா. தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டு எதனா ஒன்று இவரை வந்து பிடிச்சிக்க போதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு விட்டாராங்க. இதுதான் அன்புக்கு நடந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். 2வது இன்சிடென்ட் நடந்தது அன்பு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதாங்க. அன்பு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுது. அவங்க மாமா அவங்க சொந்தத்துக்குள்ளேயே இருக்கிற இவங்களோட சொந்தத்தில் இவருக்கு அக்கா முறை வர ஒருத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட கல்யாணத்தப்போ அவங்க ஊரில் திருவிழா வேற நடந்துட்டு இருக்கு. இந்த திருவிழாக்கு எல்லாருமே போயிருக்கிறாங்க. அன்பு, அவங்களோட அம்மா எல்லாருமே போயிருக்கிறாங்க. அன்போட அம்மா அப்பா 2 பேருமே ஒரு நாள் கல்யாணத்துக்கு இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டாங்களாம். அன்பு மட்டும் அவங்க மாமாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைங்கிறனால அவர் கூடயே இருந்திருக்கிறாரு. அங்கே இருந்தப்போ அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. சுத்திலுமே தென்னந்தோப்பு தான். மெயின் ரோடு இருக்குமா, இந்த மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடு ஒரு வளைவு வருமா, இந்த வளைவு ஃபுல்லாகவே மண் ரோடு மாதிரி தான் இருக்குமாங்க. மழை பெஞ்சா சகதியாக இருக்குமா. அதை இந்த தார் ரோடு மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பே கிடையாது, ஃபுல்லாகவே மண் ரோடு தான். இந்த மண் ரோட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு மட்டும்தான் இருக்குமாங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். நடுவில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குமா, பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்குமா. இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த மாடெல்லாம் கட்டி போடுவாங்க இல்லையா, இந்த மாட்டு தொழுவம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு தோப்பு ஏரியா மாதிரி தான் இருக்குமாங்க. லைக் ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்களோட வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டிலேருந்து 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மாடெல்லாம் கட்டி போட்டு தொழுவம் வச்சுருப்பாங்களாம். இந்த தொழுவத்தில் 2 கயிற்று கட்டில் போட்டு படுத்திருப்பாங்களாம். மத்தியான நேரம் சாப்பிட்டுட்டு படுத்தா அப்படி தூக்கம் வருவாங்க. அந்த மாதிரி இவங்க கட்டிலில் படுத்திருக்கும் போது இவங்க வீடே தெரியாதான், அந்த அளவுக்கு தென்னை மரம்லாம் மறைச்சிருக்குமா, ஃபுல்லாக மறைச்சிருமா அந்த 600 மீட்டர் டிஸ்டன்ஸில். இந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் அன்புவும் அவங்க மாமாவும் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அன்பு மட்டும் நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கிறாரு, அவங்க மாமா முழிச்சு தான் இருந்திருக்கிறாரு. இப்போ அவங்க மாமாவோட மாமா, அதை கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா, அவங்க அந்த பொண்ணோட அப்பா வந்து கூப்பிட்டுருக்கிறாரு இவங்களை, அன்புவோட மாமாவை.
அவர் எந்திரிச்சு போயிட்டாராங்க. அன்புவும் எழுப்பி இருக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருந்த காரணத்தினால அவரை மட்டும் தனியா அந்த மாட்டுத் தொழுவத்துல விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாராம். அவர் விட்டுட்டு போகும்போது டைம் கரெக்டா 1லேருந்து 1:15 தான் இருக்குமாங்க. விட்டுட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை. அன்பு மட்டும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அன்புக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குதாங்க, பிளாங்கெட்டை ஃபுல்லா முகத்துல மூடிட்டு தான் படுத்து தூங்குவாராம். இவர் பிளாங்கெட்டை போட்டு படுத்திருக்கும் போது இவருக்கு பக்கத்துல ரைட் சைட்ல யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி கொலுசை போட்டு ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. ஒரு கொலுசு சத்தத்துல டிஸ்டர்ப் ஆகி ஒரு மனுஷன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான்னா அப்ப எந்த அளவுக்கு சவுண்டா கேட்டிருக்கும் அந்த கொலுசு சத்தம். பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கண்ணை முழிச்சவரு இந்த பிளாங்கெட்டை எடுக்கவே இல்லைங்க. சுத்திலுமே இந்த கட்டுல சுத்திலுமே இந்த கொலுசு போட்ட அந்த நபர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவருக்கு ஒரு பயம். அக்கா இந்த மாதிரி கொலுசு இந்த ஜல் ஜல்னு சவுண்டு கேட்குற மாதிரி கொலுசுலாம் போட்டு பழக்கமே கிடையாது. அவங்க கோல்டில் சின்னதாக ஒரே ஒரு கொலுசு தான் போட்டிருப்பாங்களாம். அதுலேயும் அந்த அளவு சத்தம் வராது. இந்த வீட்டிலையே யாருமே இந்த மாதிரி ஒரு கொலுசை யூஸ் பண்ணுறது கிடையாதுங்கிறது அன்புக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரு இவரை சுற்றி சுற்றி ஓடி வர்றது? இந்த மாட்டுத் தொழுவத்தில் இருக்கிற மாடுங்களாம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்குது. யாராச்சும் ஒருத்தரை பார்த்தா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இந்த வாயில்லா ஜீவன்கள்லாம் நெகட்டிவ் எனர்ஜியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ஐ மீன் இந்த நெகட்டிவ் சோர்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, காட்டி கொடுப்பாங்க. வீட்டுக்கு எதனா ஒரு கெட்டது நடக்க போகுது, இல்லை எதனா ஒரு அமானுஷம் வந்துருச்சுன்னா அவங்க ஈஸியாக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் பயத்தில் எல்லா மாடுங்களும் கண்ணுக்குட்டி உட்பட எல்லாமே கத்தி இருக்குதுங்க. இவருக்கு இன்னுமே பயம் அதிகமாக இருக்குது. எந்திரிக்கவும் முடியலை. கைத்துக்கட்டில் தான் படுத்திருக்கிறாரு. எந்திரிச்சு ஓடணும்னா 600 மீட்டர் ஓடணும். 600 மீட்டருக்கு ஃபுல்லாக தோப்பு தான், நடுவில் யாருமே கிடையாது. இவங்க மாமாவும் இங்கே இல்லை. எப்படியாச்சும் உங்க மாமாவோ அக்காவோ இல்லை அவங்களோட மாமனாரோ யாருன்னா வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷமா போராடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த கொலுசு சத்தம் இவரை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குது. இந்த மாடு சத்தமும் நிற்கவே இல்லைங்க. இப்போ பயத்துல எந்திரிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு வாய்ஸ் கேட்குது. அவன் தான் தூங்கிட்டு தானே இருக்கிறான், அவனையே வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, அவனை விட்டுருங்க, அவன் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லியிருக்குது. ஒரு மேல் குரல், ஏய் அவன் நடிக்கிறான், அவன் வந்து தூங்கலை, அவன் வந்து நம்மளை பார்த்துட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளை உணர்ந்துட்டான், எங்கே எந்திரிச்சா அவனை நம்ம கொன்றுவோமோன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே அப்படியே படுத்திருக்கிறான், அவன் எந்திரிச்சானா இன்னைக்கு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் குரலும் கேட்டிருக்கு. இதுக்கு பயந்துக்கிட்டு இந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாகவே எந்திரிக்கவே இல்லையாங்க. ஒரு மாதிரி இந்த கொலுசு சத்தமும் அந்த இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அன்போட பேரை சொல்லியே பக்கத்துல இருந்து யாரோ ஒரு 2 பேர் கூப்பிடுறாங்களாங்க. அவங்க வீட்டாளுங்களோட வாய்ஸோ இல்ல அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களோட வாய்ஸோ இது கிடையாது. இப்படிதான் சின்ன வயசுல அவருக்கு 2 வாய்ஸ் வியர்டா கேட்டிருக்குது அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வெளியே வச்சு. இப்போ அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது மட்டும் இல்லாம உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது தூங்கிடணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு அன்பு. ஒரு கட்டத்துக்கு மேல எப்பவும் போல அன்பு ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகி தூங்கிட்டாராங்க. காலையில் அவர் எந்திரிக்கும் போது அவங்க மாமா தான் வந்து எழுப்பியிருக்கிறாரு. பதறி போய் அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாரு. ஏன்டா அழுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த வாய்ஸ் கேட்டுச்சு இல்லையா, வியர்டா யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி, அதை மட்டும் சொல்லலை, மற்றபடி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். இந்த கொலுசு சத்தம் கேட்டது, மாடு கத்துனது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட மாமனார், இந்த மாமாவோட மாமனார் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சாமி வளம் வந்திருப்பாரு, நைட்டு 12 மணிக்கு மேலே சாமி வந்து வளம் வருவார், அதுதான் இந்த கோயில் திருவிழாவோட சிறப்பம்சமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுறாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயம் இவருக்கு தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னன்னா, நைட்டு ஒரு 11:30லேருந்து 12 மணிக்குள்ள தான் அவங்களோட மாமாவை அவங்க மாமனார் வந்து கூட்டு போனார். இந்த டைம்ல அவங்க எல்லாரும் எங்க போயிருக்கிறாங்கன்னா கோயில் திருவிழாக்கு போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல யாருமே கிடையாது, வேலை பார்க்குறவங்களோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ யாருமே கிடையாது. அன்பு மட்டும்தான் அந்த தோட்டத்துல தனியா அந்த வீட்டில் இந்த மாட்டுத் தொழுவத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. என்னதான் அவங்க மாமாவோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சாமி தான் வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி வளம் வருவாருன்னு சொன்னாலும் அன்பால் அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியலைங்க. சாமி வளம் வர்றது இதெல்லாம் ஓகே, கொலுசு சத்தம் கேட்கறது மேபி அது சலங்க சத்தமாக கூட இருக்கலாம், அதுவும் ஓகே. ஆனால் இந்த சத்தம் பக்கத்தில் பேசிகிட்டு இருந்த அந்த வாய்ஸ் யாரோடது? சாமி ஏன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு 2 வாய்ஸில் பேசணும்? 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம் பக்கத்துலேயே நின்று. அப்போ இது இவருக்கு என்னன்னே தெரியாமல் புரியாத புதிராக தாங்க இருந்திருக்குது இந்த 2வது இன்சிடெண்ட்டுமே. இதுவும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் அன்புக்கு இருந்திருக்குது. 3வது இன்சிடெண்ட் நடந்தது பல்லடம்ங்க. பல்லடம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இந்த தறிலாம் ஃபேமஸாம். அங்கே தறி நெய்கிறவங்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தறி வேலை பார்க்குற இடத்துல அவங்க அக்கா, இவருக்கு இன்னொரு அக்கா, சொந்தக்கார அக்கா ஒருத்தவங்க, பெரியம்மா பொண்ணு,
அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கிறாரு. 12th முடிச்சு லீவ்ல இருப்போம் இல்லையா, அந்த ஆனுவல் லீவ்ல, அந்த டைம்ல வேலை பார்க்கலாம், அதே நேரத்துல கொஞ்சம் கத்துக்கிட்டு வரட்டும், தொழில் கத்துக்கிட்டும் சொல்லிட்டு இவங்க வீட்டுல இருந்தே தான் அனுப்பி விட்டுருக்காங்க அன்பு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவருக்கு நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அன்புக்கு அந்த இடத்துல என்ன வேலைனா, மார்னிங் 7 to ஈவினிங் 7 வந்து அவங்க அக்கா பார்த்துப்பாங்க. ஈவினிங் 7 to மார்னிங் 7 வரைக்கும் இவர் பார்த்துக்கணும். அதுவே சண்டே வரும்போது ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆயிருமா. அவர் இருந்தது ஒரு குட்டி வீட்டுல, 2 வீடு பக்கத்துல இருக்குமாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கதை பார்த்துருப்போம். இந்த கதையில 2 வீடு சேர்த்து ஒரே வீடா இருக்கும், 2 வாசல் இருக்கும். அதாவது நிலவாசல்ங்கிறது 2 வாசல் இருக்கும். 2 வீட்டையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நடுவில் வால் இருக்குமா, ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வேற வீடு, இது வேற வீடு, ஆனா ஒட்டி தான் இருக்குமா. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வீட்டுல அவங்க அக்கா இருந்திருக்கிறாங்க, ரைட் சைடுல இருக்கிற வீட்டுல அன்பு இருந்திருக்கிறாரு. இந்த தறி கம்பெனிக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமா அவரோட லைஃப் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் நைட்டு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. யாரோ ஒருத்தர் அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும், நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாராம். அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இவர் கூடயே உட்கார்ந்து, இப்ப இறந்து போனவங்களுக்குலாம் தலைமாட்டில் உட்காந்து அழுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இவர் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு பக்கத்துல தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்குமா. அதாவது லைக் இந்த இறந்த வீட்டிலலாம் ஒரு மாதிரி அழுவாங்க இல்லையா, அழுது ஒப்பாரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜில் யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி சத்தங்கள்லாம் கேட்குமா. இவர் தூங்கவே மாட்டாராம். எந்திரிச்சிட்டு வெளியே வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லலான்னு போவாராம். ஆனால் அவங்க அக்கா வாசல் வரைக்கும் வந்துட்டு வாய் வராதான், சொல்கிறதுக்கு வாய் வராதான். இவங்க எதனா பயந்துட போகிறாங்க, ஏன்னா அவங்களும் தனியாக தான் இருக்கிறாங்க பாவம்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போய் படுத்துருவாராம். ஆனால் தூங்க மாட்டாராம். கண்ணை 3 நாளே அந்த சத்தம் கேட்குமா. டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்திருக்குது. 1 வாரம் தூக்கம் போயிருக்குதுங்க. இப்போது வீட்டுக்குள்ளே மட்டும் கேட்ட சவுண்டு வெளியே இந்த குடோனில் இருக்கும் போதும் இவர் காதில் வந்து யாரோ ஒருத்தர் டேய் அப்படின்ட்டு சொல்லிட்டு கத்துவாங்களாம். இவருக்கு ரொம்ப தூக்கி போட்டுருமாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களாம். யாரோ விளையாட்டுக்கு தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவர் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவருக்கு நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு ஆத்மா இவரை ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா அவங்க பாட்டி வீட்டுக்கு போனப்போ, அங்கிருந்தே இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதா இவரே கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்க. இப்போ அவங்க அக்கா கிட்ட நடந்ததை சொல்றாரு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க என்னை சுற்றி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, இந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க அழுகிற சவுண்டு கேட்குது, நைட் ஆனாலே தூக்கம் வர மாட்டேங்குது, பகல் நேரத்தில் கூட கம்மியாக தான் இருக்குது, நைட் ஆனால் ரொம்ப உக்கிரமாக இருக்குது, தூங்கவே முடியலை, கொஞ்சம் கொஞ்சமாக ரூமை தாண்டி குடோன் வரைக்கும் வந்துருச்சு, காதுலலாம் வந்து கத்துறாங்க, யாரோ ஒருத்தவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, இப்போ பின்னாடி யாருன்னா ஒருத்தவங்க உப்பு மூட்டை ஏறி உட்காந்தாங்கன்னா நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா. ஒரு 2 பேர் ஏறி உட்கார்ந்த மாதிரி ஃபீல் ஆகுமாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைடு கண்ணில் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நிற்கிறது தெளிவாக தெரியுமாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரைட் சைடில் யாருன்னா நிற்கிறாங்க இல்லை லெஃப்ட் சைடில் யாருன்னா நிற்கிறாங்கன்னா நான் உங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் சைடு கண்ணில் எனக்கு விஷுவலாக தெரியும், ஒரு பிம்பம் தெரியும் இல்லையா. அதே மாதிரி ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் பக்கத்துலேயே நின்று இவரை பார்த்துட்டு இருக்கதை நல்லாவே பார்க்க முடியுது அன்பால் சைடு கண்ணில். இது எல்லாத்தையுமே அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லும்போது அவங்க உட்கார வச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உட்கார வச்சு, தம்பி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, உன்னோட கற்பனை, நீ அதை பத்தி யோசிக்காம பயப்படாம இருந்து பாரு, உனக்கு எல்லாமே மாறும்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. என்னதான் அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புனாலும் இது தொடர்ந்து அடுத்த 2 நாள் இவருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, இடத்த விட்டு அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் அங்கேயே தாங்க இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் காலையில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறார். இந்த குடோனுக்குள்ளே வேலை பார்க்குறது, அவர் எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற கொஞ்சம் பகுமானமாக வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுவாங்க இல்லையா, 12th தான் முடிச்சிருக்கிறாப்புல, அந்த டைமில் எடுத்து வீலாக் மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இதுதான் நான் வேலை பார்க்குற கம்பெனி, இதுதான் அந்த தறி, இந்த மிஷின் வந்து இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 2 போர்ஷன் இருக்குமா. ஃபர்ஸ்ட் போர்ஷன்லேருந்து 2வது போர்ஷனுக்கு வரும்போது அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்குதுங்க. என்னென்னா ஒரு கருப்பு புகை இவரை பார்த்துக்கிட்டே அப்படியே கிராஸ் ஆகி போயிருக்குது. இது ஒரு மனுஷ மாதிரியோ இல்லை வேற எந்த மாதிரி இல்லைங்க, ஒரு ஸ்மோக், அவ்வளோதான். ஒரு இடத்துல ஒரு பொருளை போட்டு எரிச்சோன்னா ஒரு ஸ்மோக் வரும் இல்லையா, கரும்புகைம்பாங்க, அந்த மாதிரி ஒரு கருப்பு புகை தான் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிருக்குது. ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு போயிருக்குது. இந்த வீடியோ பார்த்ததும் அன்புக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கை வந்திருக்குதுங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே நம்ம சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ காட்டினா கண்டிப்பா நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பவும் நம்பலை. டேய் இது எதனா சும்மா வந்திருக்குண்டா, கிளிச்சாக இருக்குண்டா, கேமராவில் கிளிச்சாக இருக்கும், இதெல்லாம் வந்து நீ மறுபடியும் கற்பனை பண்ணிட்டு அலையாதங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரோட ஊருக்கு வரும்போது அங்கே இவரோட லேப்டாப்பில் தான் அந்த ஃபுட்டேஜ் வச்சுருந்துருக்கிறாரு.
அதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே போட்டு காட்டியிருக்கிறாரு. எல்லாருமே பார்த்துட்டு பயந்துருக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவை கண்டிப்பா எனக்கும் அனுப்பி விடுப்பான்னு சொல்லிட்டு நான் கேட்கலான்ட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளேயே அந்த பையன் எனக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கிறாருங்கிறத நீங்களே பாருங்க. அந்த வீடியோ எவிடன்ஸ் வச்சிருந்த அந்த லேப்டாப் ஒரு மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சான். அதுல அந்த ஒரே ஒரு ஃபுட்டேஜ் தான் அவர்கிட்ட இருந்திருக்குது. அந்த லேப்டாப் போனதுக்கு அப்புறமா அந்த லேப்டாப்போட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பகிர்ந்து கொடுத்துருக்குறாப்புல. இது நம்பாத மாதிரி தான் இருக்கும், அதாவது நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மதனந்தபுரம் வீட்டில் எனக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு இன்சிடெண்ட், அதை மனசில் வச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி இருந்திருக்கலாம். நான் நடந்திருக்கும்னு சொல்லலை, மேபி இருந்திருக்கலாம். அது மாதிரி வீடியோ மிஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி நான் வச்சிருந்த ஒரு எவிடன்ஸ் மிஸ் ஆகிருக்குது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் அன்புக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குதுங்க. என்னன்னா, அந்த தறி கம்பெனியில் வேலை பார்த்தார் இல்லையா, இவர் இருந்த ரூம் இருக்கு இல்லையா ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு கப்புள்ஸ் இருந்திருக்கிறாங்க. இதே தறி கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு நார்த் இந்தியன் கப்புள், புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃப் வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கத அந்த வடக்கு நண்பர் வந்து பார்த்துடுறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அதே வீட்டில் தூக்கு போட்டு இறந்துடுறாரு. அவர் இறந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சில அமானுஷ்ய சத்தங்கள்லாம் கேட்குமா. இது அவங்க அக்காக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரியாது, யாரும் அன்போட அக்காவுக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரியாது. அவங்க போயே 2-3 வருஷம் தான் ஆகுது. அவங்க இந்த பையன் வந்து ரொம்ப ஆழமா சொல்றான், அந்த மாதிரி ஒரு வீடியோவும் காட்டிட்டான்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட காட்டிக்கல. இது வந்து சும்மா பிரம்மடா அவனோட மனப்பிரம்மன்னு சொல்லிட்டு விட்டுட்டாலும் இன்னொரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஓனர் கிட்ட கேட்கும்போது அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த வீட்டில் ஒருத்தன் இறந்துட்டான், அப்புறமா பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லியிருக்கிறார். இப்போதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது, அன்புக்கு நடந்தது எல்லாமே உண்மைதான், அன்பு சொன்னது எல்லாமே உண்மைதான். அதான் அன்புகிட்டே சொல்லியிருக்கிறாங்க அவங்க அக்கா. அதுக்கப்புறமா அந்த தறி கம்பெனிலேருந்து அவங்க அக்காவும் வெளியே வந்துட்டாங்களாம், இவரும் அந்த பக்கமே போகிறது கிடையாதாங்க. இதோட இந்த இன்சிடென்ட் முடிஞ்சது. 2021 அன்பு ஒரு ஜிம்ல ட்ரெயினராக ஜாயின் பண்ணுறாரு. இந்த ஜிம்மில் மார்னிங் 8 o'clockலேருந்து நைட் 8 o'clock வரைக்கும் அவருக்கு வேலை இருக்குமாங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு 8 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் இவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் போவாராம். சில டைம்ஸ் அந்த ஜிம் ஓனர் வந்து வேகமாகவே போயிடுவாராம் வீட்டுக்கு. ஸோ இவர் மட்டும்தான் அந்த ஜிம்மில் இருப்பாராங்க. இவருக்கு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுறது, இவருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜாப் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜிம்முக்குள்ள அன்பை தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத அன்பால் உணர முடிஞ்சிருக்குதுங்க. யோசித்து பாருங்க, ஃபுல் ஏசி ஜிம்மு, ஒரு ஃபேமஸான ஒரு ஜிம்மில் தான் இது நடந்திருக்கு. அந்த ஜிம்முக்குள்ள அன்பு மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பக்கத்துலேயே இந்த ஒர்க் அவுட் பண்ணுற மிஷின்ஸில் யாராச்சும் ஒருத்தர் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பட்டர்ஃப்ளையே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பா? இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ட்ரெட்மில்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு போர்ஷனே வச்சுருப்பாங்களாம், ஒரு ரூம் மாதிரி வச்சுருப்பாங்களாம். அந்த ரூமில் இவர் மட்டும் தனியாக ஓடிட்டு இருப்பாராம். ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கும்போது இவருக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெட்மில் தன்னால் ஆன் ஆகுமாங்க. இப்போ யாருமே பக்கத்தில் இல்லாமல் அந்த ட்ரெட்மில் ரன் ஆக ஆரம்பிச்சா அன்புக்கு எப்படிங்க இருக்கும்? இதை லைவாகவே ஒரு தடவை பார்த்துருக்கிறாரு. அடுத்த நாள் அந்த ஜிம் ஓனர்கிட்டே அதை சொல்லியிருக்கிறாரு. அவர் பெருசாக அதை எடுத்துக்கல. எப்பா, நீ மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உனக்கு ஏதோ கற்பனையில் அப்படி தோணலாம், நீ இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் நீ வந்து ஜிம்மில் வேலை முடிச்சதுக்கப்புறம் போயிரு, யாருமே இல்லாதப்போ உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. இது எதுக்கடா வம்பு, இந்த ஆள்கிட்ட சொன்னால் தேவையில்லாமல் நம்ம வேலையும் போயிடும், இல்லைனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தனியாக காசு கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுற நிலைமையே வந்துடும் சொல்லிட்டு விட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் அந்த ஜிம்மில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. அந்த ஜிம்மோட என்ட்ரன்ஸ் டோர் வந்து நார்மல் டோர் தான், அது லாக் பண்ணுற மாதிரி இருக்குமா. அதுக்கு அடுத்து இந்த ரிசப்ஷன் இருக்குமா, ரிசப்ஷனுக்கு அடுத்து ஒரு பயோமெட்ரிக் தானாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ஜிம்முக்குள்ளே போகணுன்னா ஆக்சஸ் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இந்த பயோமெட்ரிக்கில் விரல ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா தான் உள்ளே போக முடியும். அந்த மிரரில் இந்த உள்ளே ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த மிரரில் நமக்கு பின்னாடி யாருன்னா நின்னாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தெரியுமாங்க. அன்னைக்கு நைட்டு லாஸ்ட்டாக அவர் இந்த ஜிம்மை க்ளோஸ் பண்ண போகும்போது இந்த மிரரில் இவருக்கு பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. ஜிம்மில் வச்சு பார்த்த இந்த உருவமும் ஸ்டார்டிங்கில் அவங்க பாட்டி வீட்டில் வச்சு பார்த்தாரு இல்லையா, அந்த உருவமும் வேற வேற உருவம் தான். இதுக்கு முன்னாடி இந்த உருவத்தை அவர் பார்த்ததே கிடையாது. என்னடா அது, எப்போ பார்த்தாலும் நமக்கு மட்டுமே இந்த மாதிரி அமானுஷங்கள் நடந்துகிட்டே இருக்குது, ஏன் நம்மளை நோக்கி எல்லா அமானுஷங்களும் வந்துகிட்டே இருக்கு, இல்லை நம்ம தான் அதை தேடி அதோட இடத்துக்கே போறோமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கன்ஃபியூஷன்லேயே இருந்திருக்கிறாரு. காலப்போக்கில் அன்புக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியா இருந்திருக்குதுங்க. இந்த ஜிம்மில் இருக்கிறதுக்கே அவருக்கு பிடிக்கல. உள்ள போனாலே பயந்துகிட்டே இருப்பாராம். அவரோட கிளைண்ட்ஸை அவர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கான்சென்ட்ரேட் எல்லாமே அங்கே இருக்காதாங்க. அவர் சுத்தியும் அந்த ஜிம்ல வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்குது. இதை அந்த ஜிம்ல இருக்கிற நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க. அவர் மேல அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அதே ஜிம்ல இருக்கிற இன்னொரு அண்ணன், அவரும் ஒரு ட்ரெயினர் தானா, அவர் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இந்த ஜிம்ல தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த ஜிம்மில் ஒரு பையன் ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பானாங்க. ஜிம்முக்கு எப்பயுமே காலையிலையும் வருவானா, ஈவினிங்கும் வருவானா. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானா, அங்கே இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிப்பான். வர கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினராக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், எல்லாருக்கூடயுமே நல்லா பழகக்கூடிய ஒரு பையன். திடீர்னு ஒரு மாதமாக அந்த பையன் வரவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டானா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது. அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமாவும் இதே ஜிம்மில் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதா இங்கே இருக்கிற சிலர்லாம் பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்திருக்கிறாரு, அவருமே சொல்லியிருக்கிறார், நைட்டு ஜிம்மை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, யாரோ ஒருத்தவங்க மிஷின்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வெளியே உட்காந்துருக்கும் போது சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா காலையில் நேரத்தில் எல்லாருமே மொத்தமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறனால விட்டுறாங்க. நைட் நேரத்தில் நீ மட்டும் வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னாலும் நான் போய் சொல்லும் போது ஓனர் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே, நீ போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் யாருமே ஜிம்முக்கு வரலன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அன்பால் அந்த ஜிம்மில் கண்டினியூ பண்ண முடியுமா? நம்மளா இருந்தால் கண்டினியூ பண்ணுவோமா? அதே தான் அவரும் பண்ணியிருக்கிறாரு. வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒரு ஜிம்முக்கு போயிட்டார். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு தெரிஞ்ச அண்ணனோட ஒரு ஜிம்மில் வேலைக்கு சேர்ந்துட்டார். அதே பிராண்டு தான், ஆனால் வேற பிரான்ச்சு, கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு போயிட்டார். அங்கே போனதுக்கப்புறமா அந்த ஜிம்மில் ரிசப்ஷனிஸ்ட் ஒரு அக்கா இருப்பாங்களாம். அவங்க ரொம்பவே நல்லா பேசுவாங்களாம். எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்குது. அவங்க கொஞ்ச நாளாவே தூக்கம் இல்லாம கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருவளைய வந்து பாக்குறதுக்கே ஒரு மாதிரி உடஞ்சு போயிருந்துருக்காங்க. புதுசா வர கல்யாணம் ஆயிருக்குது. எதனா பிரச்சனையா இருக்குமோங்கிற அடிப்படையில அன்புக்கு அவங்க கூட பிறந்த அக்கா மாதிரி தான் அவங்கள பார்த்துருக்கிறாரு. அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு, என்னாச்சுக்கா, எதனா பிரச்சனையா, எதனா ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா எங்க வீட்டில் வந்து கொஞ்ச நாளா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட வீட்டுக்காரர் வந்து ஒரு 2 நாள் வெளியூருக்கு போயிருந்தார் வேலை விஷயமா. அந்த நேரம் நாங்கள் வீட்டில் வளர்த்த ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட், இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ள அவங்க ஹஸ்பண்டோட டாக்காம் கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ இவங்க வீட்டில் தான் வச்சுருந்துருக்கிறாரு. அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு டாய்லெட் இருக்குமாங்க, வீட்டுக்குள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா, வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா. வீடே ஒரு குட்டி வீடு தான், 1 BHK வீடு தான், 10க்கு 10ங்கிற மாதிரி தான் இருக்குமா, ஒரு சின்ன வீடு தான். வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் வெளியே வந்தா மட்டும் கத்திக்கிட்டே இருக்குமாங்க அப்பப்போ. அது கரெக்டாக ஒரு சில டைமிங்க்கு மட்டும்தான் கத்துதான். நைட்டு ஒரு 10லேருந்து 12 மணிக்குள்ள கத்துறது, மதியானம் ஒரு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள கத்துறது, விடிய காலையில் 6லேருந்து 6:30 மணி வரைக்கும் கத்துறது. இந்த டைம் பீரியட்ல மட்டும்தான் வெளியே இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூமை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குமா. இவங்களுக்கு தூக்கமே இல்லையா, நைட்டு தூங்கும் போதெல்லாம் இது எழுப்பி விட்டுருதுன்னு சொல்லிட்டு அதை அடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட டாக் ரொம்பவே அதிகமாக குலைச்சிக்கிட்டே இருக்கிற சத்தம் கேட்டிருக்குது. அவங்க கண்டுக்காம பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாம். அவங்களோட டாக்கை எப்பயுமே வெளியே தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்களாம். அவனுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்களாம், ஒரு வீடு மாதிரி செஞ்சு, அதுக்குள்ள தான் அவன் தூங்கிட்டு இருப்பானோ. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறான். இவங்களும் சரியான தூக்கத்தில் இருந்திருக்காங்க, டயர்டில் இருந்திருக்காங்க, தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த டாக் இறந்து போய் கிடக்குதாங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னடா அது, ஒருவேளை நைட் நேரம் தண்ணிக்கு தான் கத்திருப்பானோ இல்லை சாப்பாடுக்கு தான் எதனா கத்திருப்பானோன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மாமி ஒருத்தவங்க இருப்பாங்களாம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நைட்டு அந்த ரெஸ்ட் ரூமை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்தான், அப்புறமா கொஞ்ச நேரம் அந்த ரெஸ்ட் ரூமை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தான், அந்த ரெஸ்ட் ரூம் மேலே காலை வச்சு பரண்டிக்கிட்டே இருந்தான், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. நான் வந்து நைட்டு அவனை திட்டிக்கிட்டு தான் இருந்தேன், உனையதாம்மா திட்டிகிட்டு இருந்தேன், எதுக்கு தான் வெளியே கட்டி போகிறீங்களோ, அந்த மாதிரி நாய் வளர்க்குறீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானு சொல்லிட்டு திட்டிகிட்டு தான் இருந்தேன். பாவம் காலையில் இந்த மாதிரி இறந்து போயிட்டானே, என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்களும் குழம்பி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த குழப்பத்தில் தான் கிட்டத்தட்ட 2 நாளாகவே அவங்களுக்கு சரியான தூக்கமே கிடையாது. அந்த குழப்பத்தில் தான் இவங்க ஒரு மாதிரி ஆளே உடஞ்சி போய் இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் அன்பு கேட்டிருக்கிறாரு. அன்புக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அன்பு என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல ஒரு பிரைஸ்ட் கிட்ட போங்க, இல்லை யாருன்னா அந்த பேய் ஓட்டுறவங்க யாருன்னா ஒருத்தவங்க கிட்ட போங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களோட வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக 2021 அந்த ஜிம்மில் ஒர்க் பண்ணுற வரைக்குமே அமானுஷத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது போக அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் ஈவினிங் கூப்பிட வருவாராம், அவர்கிட்டையுமே சொல்லியிருக்கிறார், உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கிறாரு. அன்பு சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் ஒரு ஆள் கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க, இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க. அவரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடை காலி பண்ணிட்டு அவங்க 2 பேருமே வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க. அந்த வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்குது, பாத்ரூமில் வச்சு சூசைட் பண்ணி இறந்துருக்குது. அந்த பொண்ணோட ஆத்மா அந்த பாத்ரூம்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த பாத்ரூமை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் உங்கள் டாகோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்தை அவன் வாங்கிக்கிட்டு அவனோட உயிரை கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்லியிருக்கிறாருங்க.
இப்போது இதோட அன்புக்கு நடந்த இன்சிடெண்ட்டும் அவர் கேள்விப்பட்ட இன்சிடெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அவர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். எனக்குமே கொஞ்சம் சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்த விக்கெட் நான் தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 2 பேர் மட்டை. இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கங்க உடம்ப. இந்த டைமில் கொஞ்சம் ரெயின் சீசனுங்கிறனால டக்குன்னு எதனா ஒன்று பரவிக்கிட்டே தான் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதில் யூஸ் பண்ண பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவரோட ஒரிஜினல் நேமும் ஒரிஜினல் ஊர் நேமையும் மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை. பட் இந்த பழனிக்கு பக்கத்தில் அந்த சண்முக நதி அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவர் சொன்ன ஊரோட பேரே தான் நான் அப்படியே சொல்லியிருக்கிறேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது, உங்களுக்கும் எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடைய போகிறோம். ஸோ சீக்கிரமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். வா, வந்துட்டியா? மழை பெஞ்சிட்டு இருக்கு, கரண்ட் போகுது. வா சீக்கிரம் போய் எடிட் பண்ணணும். அப்பா நானும் அதில் இருக்கிறேன். எனக்கு 100 நாளுக்கு அது சளி இல்லை. 100 நாள் எனக்கு வாமிட் இல்லை. வாமிட் சரியாக போயிடுச்சு. அதாவது அவருக்கு வந்து சளி இல்லை, வாமிட் இல்லை, எல்லாமே சரியாக போச்சு. அதை அவங்க அம்மா கொடுத்துட்டாரு. அவங்க அம்மாட்ட வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தாவிக்கிட்டு இருக்கு. இதனால் என்ன சொல்ல வர நீ? மூளைக்கூரே நீ தான். பிள்ளையார் சொல்லி போட்டதே இவர் தான். ஒன்றுமே தெரியாது, பப்பா மாதிரி உட்காந்துருக்கிறான் பாருங்க. புளுக் போ. என்ன பேசணும்? நீ பாட்டுக்கு வர உட்கார்ற, எதுவுமே பேச மாட்டேங்கிற. எடிட் பண்ணணும், டைம் இல்லை. ஆமாம், நீதான்யா. ஐயோ, நான் காசு அம்மா நீ தூங்க வைக்கலாம், தூங்க வைக்க போறாங்க. என் காசை என் கையில் பிடிங்கிட்டாங்க மக்களே. ஏண்டா அதை இங்கேடா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவ? ஒன்றும் இல்லைங்க, நேற்று வெளியே போனோம். அப்போது ஒரு 20 ரூபா நோட்டு ஒன்று எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வேணும்னு கேட்டிருக்கிறான். அஞ்சலி எடுத்து கையில் கொடுத்ததுக்கப்புறமா அதை வச்சுக்கிட்டே வந்தான். வெளியே ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு ரிட்டன் வர வரைக்குமே வந்து இவன் கையில் தான் வச்சுருந்தான். இவன் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டான். காருக்குள்ளே தான் கிடக்குது, எங்கேயோ போட்டான். அதை வந்து அம்மா வந்து பிடிங்கிட்டாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போல்லாம் பண்ணக்கூடாது, போ, அடிச்சு போடுவேன் அப்பா. ஓட். பொதுவாகவே இந்த 6 அறிவு உள்ள செல்ல பிராணிகள்பாங்க இல்லையா? 5 அறிவு தானா? 5 அறிவு. ஆமாப்பா, 6 அறிவு செல்ல பிராணிகள் தானப்பா. இப்போ நான் உனக்கு செல்ல பிராணி, நீ எனக்கு செல்ல பிராணி இல்லையா? அந்த மாதிரி எதனா வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் இந்த அர்ஜுன் பயலோட கொஞ்ச நேரம் லான்ட்டோம்னா நமக்கே கிறுக்கு பிடிச்சி போயிடுது. வீட்டில் அவங்களோட சித்தப்பா அவங்களோட ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க. அவங்க சித்தப்பாவுக்கு மொத்தம் 2 வீடாங்க அந்த ஊரில். ஸோ 2வது வீட்டில், அந்த வீட்டுக்கு பின்னாடியே தான் இன்னொரு வீடு. நீ நினைக்கிற 2வது வீடு கிடையாது. அந்த 2வது வீடுனா 2 வீடு. அப்படி ஆரம்பிக்கவா முதல்ல இருந்து? உன்னை மாதிரி தான் அவங்களும் புரிஞ்சுப்பாங்களா? ஸோ ஒரு மனுஷனை ஸ்டோரியை தவிர்த்து எல்லாத்தையும் சொல்ல விடுறாங்க. அன்பு உங்கள் சித்தப்பாவுக்கு 2 வீடு இருக்குதாங்க. அதாவது அவங்க 2 வீடு கட்டியிருக்கிறாங்க, ஒரே மாதிரியான 2 வீடு. வீட்டில் அன்புவோட அவங்க சித்தப்பா சித்தி எல்லாருமே இருப்பாங்களாங்க. என்னப்பா இப்ப ஒரே லுக்கில் இருக்கிற 2 வீடுப்பா. ஐயோ, கதை அனுப்பின பையன்கிட்ட கூட நான் இவ்வளோ கேள்வி கேட்டதில்லை. ஆனால் என்கிட்ட நீ கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து மிரண்டு போய் எப்படியா சாது மிரண்டாங்கிற மாதிரி உட்காந்து தப்பு பார்த்து. இந்த மண் ரோட்டில் அன்புவும் அவங்க அம்மாவும் மட்டும் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி நடந்து வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதை ஆறு அடிக்காம போடா மயிராண்டி. எங்கே எந்திரிச்சா அவனை நம்ம கொன்றுவோமோன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே அப்படியே படுத்திருக்கிறான். அவன் எந்திரிச்சானா இன்னைக்கு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் குரலும் கேட்டிருக்கு.
இதுக்கு பயந்துக்கிட்டு இந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாகவே எந்திரிக்கவே இல்லையாங்க. ஒரு மாதிரி இந்த கொலுசு சத்தமும் அந்த இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அன்பு கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. என்ன அர்த்தம்? என்ன அது? இது எனக்கு புரியலையே. ஒருவேளை இருக்குமோ? இல்லை, இப்போ கொலுசு சத்தம் கேட்குது, மைனர் குஞ்சோட வேலையாக தான் இருக்கும் நினைக்கிறேன். அன்பு இந்த பையனோட புனைப்பெயர் தான் இது, அன்பு. நல்ல வேளை அந்த பையன் அந்த தம்பியோட பேரை சொல்ல வேணான்னு சொல்லிட்டா அப்படி. ஸோ அன்பு ஏமாந்துட்டே அன்பு. ஐயோ, இன்னைக்கு டெவல்ஸ் கிச்சன் ஏன் இந்த மாதிரி ஆகுது? ஐயோ பாவத்தை அன்பு.